கதைக்கிற விளங்கான ஒரு மெசேஜ் போடுவோம். கதைக்கிற விளங்கான ஒரு மெசேஜ் போடுவோம். குயிக்கா கதைக்கிறது விளங்கான ஒரு மெசேஜ் போடுவோம்னு சொன்னேன். குயிக் கதைக்கிறது விளங்காண்ட ஒரு மெசேஜ் போடுவோம்னு சொன்னேன். ஓகே, என்னடா இப்ப அவசரத்துக்குடாப்பா என்ன செய்யறா, மொரட்டோ பேப்பர் அதான் கையில நடந்து, சரி அப்ப அதை அனுப்பிவிடனா இன்னும் கொஞ்சம் பேப்பர் இடாக்கி நான் கழிச்சே பாருங்க. அப்ப மொரட்டோவில நீங்கள் வாங்கோ, எத்தனை அதை செய்யண்டா அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய சவுண்ட் கேட்டா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. 14வது ஏ பார்ட் 14வது ஏ பார்ட் இருக்குது. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு -3க்கு எக்ஸ் நாட் ஈக்குவல் டு -3க்கு சரிதானே? எக்ஸ் நாட் ஈக்குவல் டு -3 ஆமா, -3க்கு fx equal to fx answer fx equal to x squared -1 x squared -1 over x plus 3 whole square. சரிதானே? x plus 3 whole square x plus 3 whole square சரிதானே? இதனால் தரப்படுகின்றதுனா காட்டுக. ரைட், அங்கால இதுல இருந்து fx அதிகரிக்கும் ஆயிடையும் இந்த 6 உலகம் திரும்ப 6 உலகம் அதிகரிக்கும் ஆயிடைகளையும் fx குறையும் ஆயிடைகளையும் காண்க. அத்துடன் fx திரும்ப புள்ளியின் ஆள்கூறலையும் காண்க. அது வளமையா செய்யறோம். அங்கால இந்த f double dash x x not equal to -3க்கு f double dash x என்ன இருக்கு என்ன f double dash x equal 12 into 1 minus x over x plus 3 whole over 4 என்ன x plus 3 over 4 சரியா? என தரப்பட்டுள்ளது. y சமன் fx இன் வரைவின் விபத்தி புள்ளி 4 குறளை காண்க. விபத்தி புள்ளி 4 குறனோட 2ஆம் பாயிண்ட் தான் காணலாம்டா. தந்துருக்கலாம் பரவாயில்ல, ஏன்னா தரப்பட்டுள்ளதான். ரைட், ஓகே. அடுத்தது அணு கோடுகள் திரும்ப புள்ளி சம விபத்தி புள்ளி ஆகியவற்றை காட்டி y சமன் fx இன் வரவை பெரும்படியாக வருக. இதுல இருந்து y சமன் மோட் ஆஃப் fx இன் வரவை பெரும்படியாக வருக. ரைட், சரிதானே? ஓகே, அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? வரையும் பிறகு அவங்க கேட்கிற அழிப்புறா போமா. ரைட், சரிதானே? வரையாங்க. முதலாவது என்ன செய்யணும்? அணுகோடு, நிலப்பு அணுகோடு பார்க்கணும். பகுதியில இருக்கிறது நோடாகிற மாதிரி எக்ஸுக்கு பரிமாணங்கள் இருந்தா நிலக்கு அணு உருவப்படும். இவர் எப்ப நோடாகும்? எக்ஸுக்கு -3 கூட நோடாகும். எக்ஸ் ஈக்குவல் டு -3 நிலைக்குத்து அணுகோட நிலைக்குத்து அணுகோடு எழுதணும். இப்ப நிலைக்குத்து அணுகோடு சொல்லிடானே, இவர் 6 ஆகணுமா? 2 6 ஆகணும்டா எக்ஸ் டென்ஸ் டு லிமிட் போட்டு 6 ஞாபகம். லிமிட் x tends to -3 பிளஸ் ஆயிருந்தா எங்க fx க்கு என்ன நடக்கும்? அடுத்த லிமிட் x tends to -3 மைனஸ் ஆயிருந்தா எங்க fx க்கு என்ன நடக்கும்? செக் பண்ணி சொன்னீங்கன்னா சரியா? அட இவருக்கு என்னதான் போடான்னு இது ஃபுல்லா நேர்கணியம்டாவா? -3 பிளஸ் என்னடாவா? இவர் நேர்கணியம். அதோட இவர் நேர்தான் வர மாட்டேங்கிறேன். சக முடிவு வர மாட்டேங்கிறேன். சக முடிவு என்ன வர மாட்டேங்கிறேன்? -3 பிளஸ் போட்டாலும் சக முடிவு தான் வருவேன். -3 மைனஸா போட்டாலும் சக முடியலாம் பெறுவோம் நினைக்கிறேன். பொறுங்க வரணும். ரெண்டுமே சக முடிவுதான் போதா? ரெண்டுமே சக முடிவுதான் போகுது. அடுத்தது திரும்ப கூடி காரணம்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வகையிட வேணும். fx வகையிட்டா ஆருக்கு சமன் f dash x சமனா f dash x இங்க பார்த்தா ஜூஓ விஃபார்ம். அப்ப ஜூஓ விஃபார்ம் வகையிடணும். கீழே இருக்கிற வர்க்கம்டா அந்த வர்க்கம் இந்த வர்க்கம் பெருக்கப்பட்ட 4ஆம் அடுக்கு. கீழே இருக்கிற தர
சரியான கீழே இருக்கிற ஒரு தரண்டா x+3 முழுவதின் வர்க்கம் கீழே இருக்கிற தர மேல இருக்கிற வகைடு மேலே இருக்கிற வகைட்டா ஜூ என்ன சொல்றது நடுவில் கூட்ட காலத்துல தனித்தனியா வகையலாம் x² வகைட்டானா 2x -1 வகைட்டா 0 -1 வகைட்டா 0 மைனஸ் மேல உள்ள தர கீழே இருக்கிற வகைடு அந்த அடுக்கில் இருக்கிற 2 into x+3 என்ன அடுக்குள்ள வகைட்டா உண்டு ஒரு வேலை செய்யலாமடாப்பா இங்கேயும் ஒரு x+3 இங்கேயும் ஒரு x+3 ரெண்டுக்கு ஒரு x+3 எப்போதான் எடுத்து வட்டி இவரோட வட்டி விட்டீங்கடா மிச்சமா ஒரு x+3யும் ஒரு 2x இருக்கும் அங்க பார்த்தா x+3 போட்டுதான் 2 இருக்கு -2 into x² -1 இருக்கு ஒரு x+3 ஆல வட்டினா ஒரு x+3 இந்த மூன்றாம் மடங்கு இருக்கு ரைட் சுருங்க சுருங்கினா இந்த இவரால பிரிக்கினா 2x வர்க்கம் இங்கே 2x வர்க்கம் இல்லாம போடும் வேற இவரால பிரிக்கினா அவ்வளவு rx plus 2 என்ன கீழே x+3 இந்த முழுவதின் மூன்றாம் மடங்கு அப்படி வருமா இவர்தான் எங்க f'(x) இப்ப f'(x) நோட சாப்பிடுறது என்ன வரப்படும் திரும்பல் வரப்படுமா ஆக திரும்பல் டேர்னிங் பாயிண்டா திரும்ப புள்ளி பெறப்படும் புள்ளிகள் பெறப்படும் தரான அப்ப இவரை நோட சாப்பிடுறீங்கன்னா 6x ஆக 2 x ஆக 3 முழுவதின் மூன்றாம் மடங்க இவரை நோடு சாப்பிடுறதா குறுக்க வைக்கணும் அவ்வளவு நோட் அப்ப x சமன் 1 வருமா அப்ப என்னண்டு வரும் x சமன் 1 வருமாமா ரைட் இப்ப இவரை 6 சொல்லிட்டீங்கன்னா சரியா என்னண்டு 6 போற மாட்டோம் ஒரு எண்கோட போட்டு 6 இருக்கா இது x ஆச்சு இந்த பார்த்தா எக்ஸுக்கு என்ன விட வந்தது 1 ஒரு விட வந்தது அடுத்து அணு கூட இத போடணும்னா அணு கூட இத போட்டு 6 அணு கூட போடாப்பா x சமன் -3 என்ற இதோட பெருசா -3 இங்க இருக்குமா இல்லடா இதாடா மைனஸ் எல்லாம் பெருசா வரணும் நினைச்சிருக்கேன் -3 ஜால இருக்கு ஆட்ட கூடிய 6 புரியலண்டா எங்கட f'(x) கூடிய 6 புரியல சொல்லுங்க இதுல ஒரு சின்ன விஷயம் என்னடா இதுல மர இன்ஃபினிட்டியும் நேர இன்ஃபினிட்டியும் ஆட் பண்ண ஒண்ணா இப்ப ஏனண்டா அது நம்பர் முடியாத பறை இதாண்டுக்கு முடியல 6 போடலாம் சைனால போடுங்க சைனால கொண்டு இங்கொண்டு போட்டா வாரோட இங்க மைனஸ் இவரா இது ரெண்டுக்கு முடியல 6 போடலாம் ஒரு சைவன்ட போட்டா அதுக்கு மைனஸ் சைவன்ட்டுக்கும் இன்ஃபினிட்டிக்கு முடியல ஒரு சைவரை போடுங்க 0 போட்டா இது பிளஸ் சரிண்ணா ரைட் எந்த திரும்ப குறைஞ்சு கூடாமட்டா இழிவு அப்ப இழிவு புள்ளி 4 காரணம் அந்த x ஆளுரு ஏற்கனவே சய ஒன்னிங்கள் மட்டும் வையாளுர அவ்வளவு ஒன்னிங்க முன்ன கொண்டே வயோட அவ்வளவு வையாளுர அவ்வளவு சய ஒன்னிங்கள் 8 வருதாமா பிரதீட்டு பாக்குறானு சய ஒன்னிங்கள் 8 வருதாமா எங்க இங்க போட்டு விட்டீங்கன்னா f(x) வரும் அதுல பார்த்துட்டா வையாளுர வரும் சரிண்ணா அப்ப அதிகரிக்கு மாயிட குறைய மாயிட எழுதணும் அப்ப இதுக்கு முடிய ஒரு எழுதணும்னா சய முடிவெளிக்கும் x சய 3க்கும் முடியல ஏனி எங்கட f'(x) நேரம் மறையோ அது மற அதே மாதிரி சய 3க்கும் x சய 1 முடியல ஏனி எங்கட f'(x) அதுக்கு மற அடுத்தது சய 1 x சக முடிவெளிக்க முடியலையா இடையில ஏனின் f'(x) என்ன கணியம்டா நேர்கணியம் சரிதானே அட இதுக்கு பெருசா மார்க்ஸ் இல்லடாப்பா இதுக்குதான் மார்க்ஸா சரியாளி கொடுத்து விட்டீங்கன்னா சரி அப்ப அதிகரிக்கும் ஆயிட குறையுமாயிட ஜலியாச்சலாவா எங்க இது குறையும் இது குறையும் இது அதிகரிக்கும் சக வந்தா அதிகரிக்கும் சய வந்தா குறையுமா வெளியே கொடுத்து விட்டீங்கன்னா சரி படிய வெளியே கொடுத்து விட்டீங்கன்னா சரி அடுத்தது என்ன முதலாம் வகை கண்டாச்சு அடுத்து அணு கூட கேட்டார் அணு கூட கிடாப்பா என்ன செய்யணும் 2ஆம் வகையோட 0 சாப்பிடுறது அணு கூட வருமா 2ஆம் வகையோட 0 சாப்பிடுறதுன்னா அணு கூட வரும் சரியான ரைட் ஒரு கப்பா இங்க 2ஆம் வகைடு இதுல f'(x) நோடுக்கு சாப்பிடுறதுங்க அணு கூட வரப்படும் ஆக
அணுகு கோடு புறப்படும், அணுகு கோடு புறப்படும், புறப்படுமா ரைட். இப்படிதான் டபிள்யூ நோடு சாப்பிடுது. இவர நோடு சாப்பிடுதான் 12 1 மைனஸ் எக்ஸ் ஓவர் எக்ஸ் பிளஸ் 3 முழுவதும் 4ஆம் அடுக்கு சமன் நோட். அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சமன் 1 வருதுண்ணே. எக்ஸ் சமன் 1 அணுகு கோடு வருதாமா? எக்ஸ் சமன் 1 அணுகு கோடு வருதா? சரிண்ணா. அணுகு கூட இனி ஆராய்ச்சி விட்டீங்கன்னா சரியா, அணுகு கூட நீங்க ஆராய்ச்சி விட்டீங்கன்னா சரியா இருக்கா? எண் கூட இருக்கா போடும். இது எக்ஸ் இந்த எப்படாப்போ 1 அணுகு கூட, அணுகு கூட வாக்கிய நிலைக்கு தொலை கூட சேர்த்து போகணும். எப்ப சயம் சயம் முடிஞ்சல ஆராய போற மட்டும் டபிள்யூ செக்ஸ் ஆராய்ச்சி விட்டீங்கன்னா சரியா. சரிண்ணா ரைட். எங்க இருக்கா போடுங்க, ஆமா இருக்கா போடுங்க, ஆமா இருக்கா போடுங்க. இங்க சக வருமா சயம் மைனஸ் பிளஸ் 20 போடும். இங்க சய வருமா இது ரெண்டு கூடையில ஒரு வேகத்தை போடும். 2ஆம் முறையில 2 ஒரு சயனால அது சகதான். சகவண்டா கீழ் மேல்முக குழிவு, மேன்முக குழிவு எழுதுவாங்க எடுத்துக்கலாம். குழிவு மேன்முக குழிவு, மேன்முக குழிவு குழிவு சயவண்டா கீழ்முக குழிவு, கண்கேவிட்டவனா கீழ்முக குழிவு வடிவா எழுதிக்கணுங்க. சார் நான் 8.4 குறை கண்டுபிடிங்கன்னா சொல்றியா? 8.4 குறை கண்டுபிடிங்கன்னா சொல்றியா? சரிதானே? பூச்சி எடுக்கமா அப்ப 1 நோட்னா 10 சரிண்ணா இருக்கு. படிச்ச வழிகளும் இருக்க சொல்லு வெளிக்க போ, வெளியே போட மெசேஜ் சொல்லுங்க. ரைட்டுண்ணா ஓகே அழைக்கிறேண்ணா. இதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இனி இப்ப 20 ஆராய்ச்சாச்சு. இனி முடிவில் யாராச்சும் எக்ஸ வைத்த விட்டுடுங்க, அதை கண்டா சரியா. சரிண்ணா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு எக்ஸுக்கு நோடா போடுங்க. ஆகும் எக்ஸுக்கு நோடா போட்டு எஃப்எக்ஸ் காணுங்க. ஆகும் எஃப்எக்ஸ் காணுங்க. ஆகும் எஃப்எக்ஸ் இருக்குது. எஃப்எக்ஸ் இருக்குது. எக்ஸ் நோடா போறானே இங்க நோட் நோட் 3 ஒட்டிங்கள் ஒப்பன் இருக்காம. அடுத்தது எஃப்எக்ஸுக்கு நோட போடுங்க. எஃப்எக்ஸுக்கு நோட போட்டா எஃப்எக்ஸுக்கு நோட போட்டாடப்ப குறுக்க நோட் அப்ப எக்ஸ் வர்க்கம் சமன் 1. அப்ப எக்ஸ் சமன் சகோசய வர்க்கமுள்ள 1 தானே 1 தானே ரைட். அப்ப எக்ஸ் அச்ச பயத்தப்பட்டோட கண்டாச்சால் முடிவில் யாரை செய்ய போறேன், முடிவில் யாரை செய்ய போறேன். அடே இப்படியும் எழுதலாமா இப்படியும் எழுதாமா, எக்ஸ் டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி எழுதாமா, எப்படி எக்ஸ் டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி எழுதலாம். அல்லது இந்த 2 வேலைக்கு பதிலா இப்படியும் எழுதலாம். 2 தடவை லிமிட் எடுத்து காட்டினாலும் 1 தானே. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி யாருக்கு எக்ஸ் வர்க்கம் 1 கீழ் எக்ஸ் ஆக 3 முழுவதும் வர்க்கம். அட இவருக்கு நீங்கள் எக்ஸுக்கு முடிவில் போட முடிவில் தேராடைய வருமாடாப்பா. ஒரு சின்ன வேலை செய்வோம். இங்க இந்த எக்ஸ புதடுத்தா வழியில வந்து எக்ஸ் வர்க்கம் கொண்டு வரும். அப்ப கொஞ்சம் சுருக்கோம்டாப்பா. மேல பார்த்தா ஒரு எக்ஸ் வர்க்கத்தை தூக்குவோம். தூக்கினா 1 மைனஸ் 1 அப்ப எக்ஸ் வர்க்கம் மட்டும் வரும். அதே நேரம் கீழே இந்த ஒரு எக்ஸ் எடுத்தா வழி வந்து எக்ஸ் வர்க்கம். உங்களுக்கு இந்த எக்ஸ் எடுத்தா 1 + 3 அப்போன் அது எக்ஸ் என்ன பெரும் அவட்டு வர்க்கம். இப்போ போடுங்க அவங்க லிமிட் முன்னுக்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடுங்க. போட எக்ஸ் வர்க்கம் மட்டுப்படும். முடிவில் போட தாத்திகள் முடிவில் 0 தாத்திகள் முடிவில் 0 1 1 எவ்வளவு 1 தான் வரும் நினைக்கிறேன். பாருங்க
ஒன்றுதான் பெறுவாங்க. அதே மாதிரி லிமிட் மறை முடிவில் போட போறீங்கள, மறை முடிவில் போட போறீங்கள யாருக்குண்டா எக்ஸ் வர்க்கம் சய ஒன்றின் கீழ் எக்ஸ் தக 3 முழுவதின் வர்க்கத்துக்கு மறை முடிவில் போறீங்கள இதே தான் விளையாட்டு. லிமிட் x tends to minus இமிட்டியாக இந்த x வர்க்கம் நம்ம விட்டுப்பட்டா 1 minus 1 upon x squared over 1 plus 3 upon x whole squared மிச்சமாக கிடைக்குமா? போண்டே மறை முடிவில் போட்டாலும் அவர் 1 தான் பெறுவார. சரிதானே? வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இனி என்ன எல்லாம் முடிஞ்சா நீ கிராஃப் வரைஞ்சா தெரியா ஒரு கழிக்கணும் அழிக்க போறோம். கழிக்க முடிஞ்சா ஒரு மெசேஜ் போடுங்க சரியா? ஒரு கவலையாக வாங்க. இதுல ஒரு சின்ன விஷயம் வேணாப்பா. என்ன முடிவில் யாராவது செய்யக்கல ஒரு முடிவுள்ள பெருமானம் பெருமா இருந்தா அங்க கிடை அணுகோர் பார்ப்பேன். கிடை அழிக்க கொடுறேன் அழிக்க போறோம் முழுக்க கிடை அணுகோடு அணுகோட வெளியே கொள்ளுங்க. கிடை அணுகோடு கிடையானோட என்ன எங்க கிடையாது வயசமனம் உண்டு. ஒட்டான்றது கிடையா ஒரு அணுகம் கூட சரி அழிக்கிறேன் அடிக்கணுங்க. கிடையான கூட எஃபெக்ட் சமனம் உண்டு அடிக்கணும் அடிக்கணும் சரியா? கிராஃப் வரைஞ்சா சரியா? கிராஃப் வரைஞ்சா சரி. முதல்ல அணுகு கோடல பண்ண விட்டீங்கன்னா சரியா? அணுகோடங்க x சமன் -3 என்ற ஒரு அணுகோடு x சமன் -3 என்ற ஒரு அணுகோடு ஒரு தெரியும். கிடையான கூட வரையப்பட்டா நெக்குதானு கூட வரையப்பட்டாத நெக்குதானு கூட வரையப்பட்டான்றது இருக்கணும்னா அடுத்தது கிடையான கூட தந்தாங்க x சமன் அவரோட fx சமன் உண்டோ? fx என்ற y தானே. என்ன மையத்துல 1 என்ற புள்ளி கூட x அச்சுக்கு சமாந்தரமாக வரையப்படுகிற கோடுதான் r y சமன். எங்க திரும்பலடா அப்ப இழிவு சய ஒன்னிகள் 3க்கு மட்டுக்கும் இந்த தெளிவா ஒரு சய ஒன்னிகள் 3க்கும் 8க்கு முடியலையா? ஒன்னிகள் 8 சய ஒன்னிகள் 8க்கு முடியல அடிவா இங்க இழிவு சரி. அப்படியே கீழே விட்டீங்கன்னா இவர் அணுகு கூடதானே அப்படியே அணை கொண்டு போக முடியாப்பா. கொஞ்சம் படையாக்க இருக்கணும் பார்த்தேன். கொஞ்சம் படையாக்க இருக்கணும். அணையை கொண்டு போகும் முட்டுப்படாடாப்பா எங்கேயோடதான் முட்டுப்படம் மட்டும் தெரிஞ்சா சரி. அடுத்தது அப்படியே எதுக்கால போகுது ஒண்டிங்க 9 வட்டி கொண்டு அப்படியே இவர் அப்படியே அணுகு போதா எனக்கு லகத்தான இருக்கு. அப்ப கிடையாது கூட அப்படி வருமா? எங்க ஓட்டுதுன்னா எங்க ஓட்டுது அப்போ செஞ்சாங்கல்ல சய ஒண்டிங்கள் 9க்கும் சய ஒண்டிங்கள் 9க்கும் இந்த இடம் ஒண்டாமா இது ஒன்றுதானே ஒண்டோ இல்லையா பாப்போம் பாருங்க இருக்கவா. அடுத்தது நீங்க அந்த அந்த ஆராய்ச்சி செஞ்ச நீங்கள் சய 3க்கு இஞ்சால சார்பு அதிகரிக்குது அதிகரிக்கணும். இவரே அணுகோணம் பண்ணாடப்பா இப்படித்தான் போகும் வரைவு சரிண்ணே. இவரையும் அணுகோணும் ஆனா அதிகரிக்கணும் பண்ணா இப்படித்தான் வரைய போகுமா? அப்ப இவ்வளவுதான் வரைவு நினைக்கிறேன். இவ்வளவுதான் வரைவு. அப்ப இதெல்லாம் எல்லாம் சரி. இது y சமன் 1 என்ற கூட y சமன் 1 என்ற கூட தான் இது சரி. அது சொன்னா வயத்துல 1 என்ற கூட சமாதானம் வரையப்பட கூட தான் y சமன் 1 ரைட். இவ்வளவு மொழியாச்சு. கழிக்கணுங்க வெளியப்பட மெசேஜ் போடுங்க. அடுத்த பி பாட்டுக்கு வாங்குவ சரியா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா என்ன அணுகு கூட இதெல்லாம் அணுகு கூட அணை கொண்டான் இருக்க என்ன வடையாக்க இருக்கணும் இருக்குவா. இதெல்லாம் அணை கொண்டு போதா இதெல்லாம் அணை கொண்டு போதா ரைட். வடையாக்க இருக்கணுங்கன்னா சரியா? அணுகிற மாதிரி இருக்கணும் சரியா? எப்ப சந்திக்க மாட்டா முடிவில் வரும். முடிவிலின்றது அப்ப இங்க வருது சரிண்ணா. முடிவிலின்ற ஒரு விளக்கம்ன்றது கண்டுபிடிக்காது வேண்டாம். அதோட ஒண்டா கூட வர அதோட முடிவிலியா இருக்கு சரி. முடிவுன்னு சொன்னா ஒரு கதைக்கிடாவ 10,000 தான் முடிவுலேண்டாடாப்பா. 10,000 ஒண்டா கூட வர்றது அதோட பெரிய முடிவுலி சரி. அப்ப முடிவுலிக்கு நம்பர் எல்லாம் தெரியா நான் முடிவுலி 2 தான் சொல்லிக்கிறாங்களா. அடுத்த வேலைக்கு அடுத்த பாட்டுக்கு வாங்க. y சமன் மோட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் கேட்டது அது கிடையாது.
y7 mod of fx என்னடா அப்ப நாங்க கீர்னால fx என்றது இவர் வரைவுண்ட மட்டு பெருமானம் y க்கு வேண்டாம் 0.4 அட இங்க பாத்தீங்கன்னா என்ன மட்டண்ட ஒப்பமே என்ன இருக்கணும் நீங்க 0.4 என்ற வரைவு ஒரு நாளும் மறைய அடைக்கிறாது என்ன முழுக்க மட்டும் தான் நடக்குது முழுக்க மட்டன் ஆடாப்பா ஒட்டு மறைய அடைக்கிறாது அப்ப நீங்க படத்தை கொஞ்சம் சேப்பா கொஞ்சம் மாத்தி கருவிடுங்க கொஞ்சம் அதே இல்லாம கொஞ்சம் மாத்தி கருவிடுங்க சரியா அதை கிளப்பிடிக்கிறோம் அடுத்த உண்டு என்ன டைம் உண்டு ஓகே இல்ல மாட்டம் இல்ல நேரா தான் கிடைக்கும் போய் வரவு இந்த பக்கம் தான் பாக்கணும்னா இது அணையை கொண்டு போகுது அணையை கொண்டு போகுது அடுத்தது இவரும் ஓகே அப்படி அணையை கொண்டு வருதாப்பா ஆனா இதுக்குள்ள வளைஞ்சு இழிவா இருக்கிறது அப்படியே உயர்வா போகாம அப்படி போகும் அப்படியே வந்து அப்படியே போகாம அப்படியே உயர்வா போகாம உயர்வா தெரிவிட்டீங்கன்னா சரி உயர்வா தெரிவிட்டீங்கன்னா சரி அங்க இந்த சய ஒன்றா இருந்தது சக ஒன்றா இருந்தது சக ஒன்றான அதே நேரம் எக்ஸச்சில மாட்டம் இல்லை அப்ப வயத்துல மாட்டம் எக்ஸச்ச சய ஒண்டிகள் மூணு சய ஒண்டிகள் மூணு அதுல மாட்டம் இல்ல ஆனா வயச்சு மாறுமடாப்பா எவ்வளவு சக ஒண்டிங்களட்ட அதே நேரம் சரிண்ண இவர் அணை கொண்டு போகுதுண்ணே இவர் அணையை கொண்டு போகுது அணைகுது இணைச்சு அணைகுதா அவ்வளவுதான் அப்ப இவர் யாரா குறிக்கா y7 mod of fx குறிக்குதா இதற்கு வழிகளும் குயிக்கா அடுத்த வழி பி பாடை வாங்க இருக்கா பி பாடை வாங்க வைக்கா பி பாடை வாங்க அப்ப இவர் அடிச்சு பி பாடைக்கு வாங்க பி பாடைக்கு வாங்க பாடு விட்டுவாங்க என்ன சொல்லிருக்கு அப்போ ஒரு படம் கிடக்குன்னு பிறங்க வரணும் படத்துக்கு இருக்கட்டும் பார்ப்போம் வச்சுக்கிற படத்துக்கு இருக்கணுமா இவ்வளோ மூல 4x சரி இவ்வளோ மிக்ஸ் ஆமாடாப்பா அடுத்தது இவ்வளோதான் 4x/3 பார்ப்போம் 4x/3 இது இவ்வளோ பை அதே மாதிரி மொத்தமா வைக்க அதே மாதிரி இவரும் பை தானே மொத்தமா விடுந்துருக்கு இல்ல உட்பட கொடுத்துருக்கேன் இவ்வளவுதான் பை இது 4x/3 அதே மாதிரி கிடைக்குது அடுத்தது இவ்வளோ மிக்ஸ் ரைட் என்ன சொல்லிருக்கு அருகிலுள்ள உருவில் காட்டப்பட்டுள்ள அளவீடுகளின் படி நிலத்திய பிரதேசம் எஸ் இன் பரப்பளவு 30 மீட்டர் வர்க்கம் அட எஸ் இந்த பரப்பளவு எவ்வளவு 30 மீட்டர் வர்க்கம் ஆமா 30 மீட்டர் வர்க்கம் என தரப்படின் அப்ப அவருக்கு ஒரு சம்பளம் போடும் நிலத்திய பிரதேசம் எஸ் இன் சுற்றளவு எல் ஆனது இனால் தரப்படும் என காட்டுக ஆறால எல் இஸ் ஈக்குவல் டு என்ன காட்டா 10/3 into x plus 10 upon x அப்படின்னு காட்டும் அப்படிதான் ரைட் என்ன செய்யலாம் அவடப்பா பாட்டா உடைப்ப நீங்க ஓரோட செஞ்சு விளையாடுதான் எப்படி பாட்டா உடைப்பா இந்த முக்கோண பரப்பு இந்த செவ்வக பரப்பு இந்த முக்கோண பரப்பையும் கூட்டி விட தெரியுமா அவ பரப்பு 30 மீட்டர் வர்க்கத்துக்கு சாப்பாடு கூடும் 30 மீட்டர் வர்க்கம் சமன் 2 வரும் அந்த முக்கோண பரப்புக்கு என்ன காப்பாடு அரை தர அடி தர செங்கோத்திரம் 4x/3 இது செங்கோத்திரம் அவருடைய அப்பா
இந்த செவ்வாய் பரப்போட நீளத்துல அகலம் நீளம் மூலம் இது எக்ஸ் ஆனா இது எக்ஸ் ஆனா எக்ஸ் இது இவ்வளவு பை அப்ப எக்ஸ் எக்ஸ் இன்டு வைய எக்ஸ் இன்டு வை இவ்வளவு பைய இங்க பார்த்தா இந்த செவ்வாய் பரப்பு இவ்வளவு மொத்தம் தாண்டா வை இது இவ்வளவு எக்ஸ் போனா இவ்வளவு பை மைனஸ் எக்ஸ் இவ்வளவு மாறினா y மைனஸ் எக்ஸ் இவ்வளவு y மைனஸ் எக்ஸ் இவ்வளவு மூலம் எக்ஸ் நீளத்துல அகலம் அங்கே முக்கோண பரப்பு இவ்வளவு அரையற சங்கதிரம் அரை தர அடி எவ்வளவு எக்ஸோ என்னவோ சரி எக்ஸ் தர சங்கதிரம் 4x/3 என்று போட்டுருவாங்க சுருங்கம் ஆகும் சுருங்கினா ஈரோண்டு ஈ2 இங்க ஈரோண்டு ஈ2 இங்க ஒரு எக்ஸ் இங்க 2x இருக்கு அப்ப 2x வரைக்கும் சக xy சக இங்க பிராக்கெட் இங்கும் இருக்கா இங்கே ஒரு xy வருது ஒரு xy மைனஸ் எக்ஸ் வர்க்கம் இங்கே ஒரு 2x வர்க்கம் இருக்கு சக 2x வர்க்கம் பை 3 டாப்பா சாரி 2x வர்க்கம் பை 3 ரைட் சரிதானே அப்போ பாப்போம் 2x வர்க்கம் பை 3 2x வர்க்கம் பை 3 எவ்வளவு 4x வர்க்கம் பை 3 சக xyயும் xyயும் கூட்டப்பட 2xy மைனஸ் எக்ஸ் வர்க்கம் இது 30 என்ன அது ஒரு வேலை செய்ய முடியாப்பா இல்ல இந்த பைய எழுதாம அதுதான் நினைக்கிறேன் இவருடைய சேர்க்கலாம் இவ்வளவு போமாஸ் எடுத்த விட 3x வர்க்கம் இங்க 4x வர்க்கம் அப்ப கலைவடும் அப்ப எக்ஸ் வர்க்கம் பை 3 சக 2xy சமன் 30 நீங்கள் வைய எழுதாமாதுங்க வைய எழுதாமாதுன்னா 30 சக எக்ஸ் வர்க்கம் பை 3 அதே நேரம் இவ்வளவு நேரம் பிரிக்கும் ஒரு ஒன்றிங்கள் 10x பிரிக்குமா சரியா அப்ப சுற்றளவு தானே கேட்டது சுற்றளவு சுற்றி வரவுள்ள இடத்துல கொடுத்தான சுற்றளவு அப்ப எல் ஈக்குவல் டு சுற்றி வரவுள்ள இடம் போடும் இவ்வளவு பை மற்றது அங்கால அடை இதுக்கே ஒரு கொஞ்சம் இவ்வளவு பை இவ்வளவு பை 4x/3 அடுத்து இவ்வளவு காணுங்க ஒரு நிமிஷம் படுதான் பாருங்க 4x/3 சக y பிளஸ் இல்ல மைனஸ் எக்ஸ் y மைனஸ் எக்ஸ் பிளஸ் y மைனஸ் எக்ஸ் அதோட சேர்த்து 5x/3 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 4x/3 4x/3 கூட்டி விட தெரியுங்க ஏற்கனவே 4x/3 4x/3 ரைட் இப்ப இவரை சுருக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு வர்றது 4x சக 4 வருமாமா 4x சக 4 வருமாமா இனி என்ன செய்ய போறீங்கன்னா வைக்கு பயில பிரதிட்டு விட்டீங்கன்னா தெரியும் வைக்கு பயில கொஞ்சம் இருக்கும்டாப்பா 2ஆல பிரகெட் நீக்கி விட்டீங்கன்னா இது 15 எக்ஸ் இங்க பார்த்தா மைனஸ் இத ஒரு எக்ஸும் ஒரு எக்ஸும் மட்டுப்படும் அப்ப எக்ஸ் பை 6 வருமாகுமா ஓ சரிண்ணா 15 எக்ஸ் மைனஸ் x/6 வெரி குட் ஓகே இப்ப என்ன செய்ய மாட்டோம் வைக்கு பயில வேற கொண்டு பிரதிடுவோமா இங்க பார்த்தா 4x சக 4 வைக்கு பயில இவரை பிரதிடுவோமா எவ்வளவு 15x சக x/6 கொண்டு பிரதிடுவோமா சரிண்ணா பிரதிட்டா எக்ஸும் இருக்குதான அவரை கொஞ்சம் கொண்டாக்கலாமா கொண்டாக்கி விட்டீங்கன்னா சுருக்கலாம் நினைக்கிறேன் எவ்வளவு அடே 2க்கும் வச்சு 4 புது இருக்குமா இருக்கா 4 புது எடுத்தா எக்ஸ் பிளஸ் 15x சய 1/6 சி 4 தானே புது இருக்கு அப்ப x/6 இவரை உண்டாக்கலாம் உனக்குன்னா இவரை உண்டாக்கலாம் கொஞ்சம் கவனிங்க உனக்கு ஒரு 4 கிடக்கு இந்த 15x கிடக்கு சக இவர் 2 போனா சக 5x/6 வரும் நினைக்கிறேன் சரி 6x ஒரு x போனா 5x தானே இது 15 சரி ரைட் என்ன செய்வோம்
போடுறாங்க. என்ன செய்ய மாட்டாப்பா சுருங்க ஆகும் சுருங்கினா அவ்வளோ வரும். பசங்கள் 3 சரியான எக்ஸ் பிளஸ் 18 எக்ஸ் வருமாமா பாப்போம் இப்படி வருமாமா பிரகனுக்கு பாருங்க. பிரகன் ஆட்டோ ஒரு 3 எடுத்தா 3 இடத்துல இருப்பாங்க. இந்தியா நடக்கும் சரிக்குன்னா இவரையும் பெரும்பட்டு அப்புறம் ஒரு கணிட்டு இது சுருக்கலான இப்படி வருமாமா சுருக்கி பாத்தீங்கன்னா சரியா சுருக்கி பாத்தீங்கன்னா சரி. ஆனா இல்ல வையன்ற லாபா எப்பவுமே நேர் கிடையாது. வையன்றதார் இவர் தானே எங்க இவர் வையன்ற லாபா சரிதானே இவரான வை நீளம் தானே வையன்றது எப்பவுமே நேர்கணையுமா வையன்றது எப்பவுமே நேர்கணையும் அதை கட்டாயம் சொல்லணும்னா வையன்றது எப்பவுமே நேர்கணையமாண்டா அப்போ 15 கீழ் சரிதானே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்பன் 600 எப்பவுமே நேர்கணையம் எக்ஸ் அப்பன் 600 எப்பவுமே நேர்கணையம் இதுல நீங்கள் எக்ஸ காணுங்க அமருகா குறுக்க வரைக்கும் எக்ஸ் வர்க்கம் கொண்டு வருமா எக்ஸ் வர்க்கம் 2 வரும் எக்ஸ் வர்க்கம் லெஸ் தேன் 92 வருமா 92 வருமா 1690 ரைட். இதுல நீங்க எக்ஸா கண்டீங்களா வர்க்கத்தை நீங்க வர்க்கம் எடுத்தீங்கன்னா சமநிலை இது மாறலையா சமநிலை மாறையில 2 வரும் 9 10 90 9 வழி வந்தா 3 ரொட்டுக்கு 10 சரிதானே எக்ஸ்ன்றது இவரோட சின்ன இருக்குமா ரைட். அடுத்ததாவா என்ன கேள்வி கேட்டவர் சுற்றளவு இனால் தரப்படும் என காட்டுக இலட்டிய பிரேசமேஸ்டின் சுற்றளவு இழிவாகுமாறு குறையணுமா இழிவாகுமாறு எக்ஸே காண்க ரைட். ஆற்றியாத இழிவு உயர்வு கேட்டா என்ன செய்றாங்க வகையிறாங்களா ஆற்றியாத இழிவு உயர்வு கேட்டா அவரை வகையிறாங்களா எங்க எழுதுவோம் சரி இதுக்கு எழுதுவோம் ஆற வகையிடம் எல்லா வகையிடும் அப்ப டிஎல் பை ஆர் குறிச்ச வகையிடப்போனா எக்ஸ் குறிச்ச வகையிடப்போனா எக்ஸ் குறிச்ச வகையிடப்போனா எக்ஸ் குறிச்ச வகையிட்ட அந்த 13 வழியில் எடுப்போம் 13 வழியில் எடுப்போம் எக்ஸ் குறிச்ச வகையிட்டா 1 அந்த 10 அந்த 1 எக்ஸ் வகையிட்டா -1 எக்ஸ் ஸ்கொயர் இப்போ 10 எக்ஸ் ஸ்கொயர் வருமா 10 எக்ஸ் ஸ்கொயர் வருமாமா சரிண்ணே 10 இல்ல 18 சாரி மாறி எழுதி போடு 18 இது 18 இது 18 ரைட் சரிண்ணா ஓகே. இப்போ ஒரு சின்ன வேலை செய்யலாம் இங்க பின்னம் போமாஸ் எடுத்து விட்டீங்கன்னா dl by dx ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் வெளியில வரும் 10 எக்ஸ் ஸ்கொயர் அப்ப உள்ளுக்கு பார்த்தா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் -10 இருக்குமா எக்ஸ் ஸ்கொயர் -10 இருக்கு ஏன்டா அப்புறம் அனலைஸ் பண்ணக்க தேவையில்லை அப்ப அதை கொஞ்சம் சுருக்கினா வேற ஒண்ணும் இல்லை சரிண்ணே ஏன்னா அவரோட கூட குறையாண்டு பார்க்கல வேணும் ரைட். இழந்திருக்க எக்ஸ காணுங்க அமருங்க அது 10 18 அடுத்து 18 அடிக்கிற 10 ஆகும் அப்ப dl by dx நோடுக்கு சமப்படுத்துங்க பார்ப்போம் நோடாக அப்ப நோடுக்கு சமப்படுத்தி விட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் சமன் 18 வரும் எக்ஸ் சமன் 9 18 ஆகும் 3√2 எக்ஸா கண்டாச்சிராப்பா இந்த எக்ஸுக்கு இழிவு என்று சொல்லி விட்டீங்கன்னா சரி இழிவுன்னு சொல்லி விட்டீங்கன்னா சரியா இழிவுன்னு சொல்லி விட்டீங்கன்னா சரியா
இடிகோன்னு சொல்ல விடுங்க. அது ஒரு எண்கோட போட்டு ஆராய்ச்சி விட்டீங்கன்னா சொல்றீங்க. ஒரு எண்கோட போடுங்க. எக்ஸ் விட என்ன இதை எங்கட எக்ஸ் இது எங்கட டிஎல் பை டிஎக்ஸ் டிஎல் பை டிஎக்ஸ் எக்ஸ் எவ்வளவு வந்து 3√. 3√ஓட சின்ன பிரமாணத்தை கொண்டு இது ஒன்று போடுங்க. எவ்வளவு 3√ஓட சின்ன பிரமாணம் ஒரு 3 போடுங்க. 3 போட்டா 9 18 மைனஸ் இது 3√ஓட பெருசு ஒரு 4 போடுங்க. 4 போட்டா 4 3√2 தான். ஆனா 3√10 விட சின்ன எக்ஸ் யாரோட இந்த பார்த்து செஞ்சாங்க 3√ஓட சின்ன 3√10 விட சின்ன அப்படின்னு 4 போடுறாளா. அதோட கொஞ்சம் பெரிய பிரமாணத்தை போட்டுதானே சரி. உங்களுக்கு ஏதோ இப்படி வருமாமா பிளஸ் வருமா அங்கே போட தேவையில்லை. அப்போ குறைஞ்ச கூடணும் வெளியே கொடுத்து விட்டீங்கன்னா தெரியும் எது இப்படி dl by sorry x less than 3√2 any எங்கட dl by dx என்றது என்ன கணியம் less than not. ஆனா x இன்னைக்கு ஓடி 3√2க்கும் x 3√10க்கும் இடையில any dl by dx அது கிரேட்டர் நாட். அப்ப குறைஞ்சு கூடுதா இது இழிவு. அப்ப x சமன் 3√2 எது எல் தானே எல் இழிவு. இப்படித்தான் நான் காட்ட சொன்னது. இப்படித்தான் நான் காட்ட சொன்னது. இப்படித்தான் நான் காட்ட சொன்னதா இப்படிதான் காட்ட சொன்னாமா இருக்க பாருங்க. அடே நீங்களே பிக்ஸ் பண்ணலாமாடாப்பா. இழிவு உயர்வண்ட அளவு இழிவண்டு வரையக்குல குறைஞ்சு கூடணும் உயர்வண்டு வரையக்குல கூடி குறையணும்ன்றதை நீங்க விளங்கிட்டுண்டா அங்க உங்களுக்கு செஞ்சோண்டுக்கு நேரம் போனா பழக்க நெளிப்பட்டு போக வேண்டிய எல்லாம் கல் ஐடியா. சரி ரைட் ஓகே வெளியே கொடுங்க. சரியா இதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு முதல் வருஷமா 2025 நினைக்கிறேன்டாப்பா. அதுக்கு முதல் வருஷம் 2024ஆம் ஆண்டுக்கு பேப்பரை பாப்போமா. சரிண்ணா இதுக்கு இந்த கிராஃப் வரையவே எல்லாம் சரோட பாப்போமா. சரிண்ணா ரைட் அடிக்கிறேன்னா ஃபுல்லா அடே ஒரு விஷயம் தெரியுமாடாப்பா. அந்த கிராஃபில நாங்கள் 2ஆம் வகையிட காண்றோம் தானே. சரி 1ஆம் வகையிட எப்பவுமே வகையிட்டாடாப்பா அந்த இடம் நிலையான இடமே நிலையான இடத்துக்கு தான் 1ஆம் வகைக்கு அந்த 1ஆம் வகைன்றது பேர் என்ன நிலையான இடம். அப்ப நிலையான இடம்ன்ற 1ஆம் வகைடா இருக்குமா. ரைட் மாறக்கூடாது. என்ன பாஸ்போர்ட்ல கேட்ட நினைக்கிறேன். என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்புறம் வரணும் என்ன சொல்லிக்கிட்டாங்க a, b, c belongs to real number ஆமா நேரங்கள் சரி மெய்யெண்கள் b greater than c ஆமா abc belongs to real number a b c belongs to real number அதே நேரம் a b யோட பெருசு அப்படிதானே. b யோட c b தான் பெருசு c யோட b தான் பெருசு c யோட தந்துருக்கு அப்படிதான். எனவே கொள்வோம் x belongs to real number வந்து x belongs to real number இருந்தாப்பா இன்னொரு தரம் x belongs to real number இருந்து ஜடாக்கு x belongs to real number இருந்து bm cm அகற்ற bm cm அகற்ற எடுக்க x எடுக்கான்றதுக்கு இதுக்கு fx தந்திருக்கு என்ன 3x plus fx தந்திருக்கடாப்பா 3x plus a over x minus b over x minus 3 அடுத்த x minus 3 right சரி ஓகே. அடே பிஎம்சிஏ மெயின் எடுக்கலன்றது அங்க அதை பார்த்தா விடாங்கம்மா x not equal to b x not equal to c க்கு பதிலா இப்படின்னு சொல்லாம தொடை வடிவில சரிதானே. ஆகியவற்றின் பெருமான் சாரி என கொள்வோம் y சமன் fx இன் வரவின் நிலைக்குத்தான கோடுகள் x சமன் நோடும் x சமன் 1 என தரப்பட்டுள்ளன.
പിന്നെ ബി കമ സി ആகியவற்றின் அப்படித்தானே ஆகியவற்றின் பெருமானங்களை காண்க അവിടെ എങ്കിലേക്ക് നമ്മളോട് x7 നോഡിലും x7 x7 നോഡിലെയും x7 1ലും நிலைப்பு தனவு கொண்டடாவா விளங்காமடவா நிலைப்பு தனவோட போறப்படும் பகுதியில இருக்கிறவர் எப்ப நோட் ஆகுதோ அப்ப நிலைப்பு தனவோட போறப்படும் அப்ப இவர் நோடுக்கு சாப்பிடுதா x7 b இவர் நோடு சாப்பிடுதா x மைனஸ் b சமன் நோட் x7 b அடுத்த x மைனஸ் c சமன் நோட் அப்ப x7 c அப்ப பியிலையும் சியில தான் நிலைப்பு தனவோட வரும் ஆனா அவர் என்ன சொல்றாரு நோடுல மண்ணதான் நிலைப்பு தனவோடு ஆனா மேலோட தரவு தான் இருக்கு b என்றது சியோட பெருசாவான் அப்ப இதுல நீங்க b என்றது ஒன்றா இருக்கும் c என்றது பூஜ்ஜியம் இருக்கும்ன்ற விடணும் மாறி எடுக்கிறாள் இவர் பூஜ்ஜியம் ஒன்றா இருக்கிறது ஏன்னா b தான் பெருசு சியோட மேல இருந்தானே அப்ப b சியும் கண்டாச்சு அடுத்த வழியா இருக்கிற என்ன எஃப்எக்ஸின் பெருவி எஃப்டாசெக்டினை கண்டு நிலையான புள்ளிகளில் x ஆனது 3x squared minus 2ax minus a so 3x plus 2ax minus a equal note எனும் சமன்பாட்டை திருப்தி ஆகுகின்றது என காட்டுக எக்ஸ் அங்கட போகுது சரி முதலாம் பாக்கெட்டு போட்டா முதலாம் பாக்கெட்டுக்குள்ள போகுமா முதலாம் பாக்கெட்டு போட்டா முதலாம் பாக்கெட்டுக்குள்ள போகுமா சரிண்ணா முதலாம் பாக்கெட்டுக்குள்ள போகுமா இப்ப ஒரு திருப்பி ஒரு எஃப்எக்ஸ் எழுதுங்க அப்போ பியும் சியும் சரிந்தானாப்பா 3x plus a அது சரி a சரியாது b எவ்வளவு b ஒன்று c எவ்வளவு பூஜ்ஜியம் அப்ப இவர் x இன்டு x மைனஸ் 1 எழுதலாம் ரைட் ஓகே இப்ப நீங்க லெஃப்ட் டேஷ் எக்ஸை காண போறீங்க லெஃப்ட் டேஷ் எக்ஸ் என்ன வருமாடாப்பா கீழே உள்ளவற்ற வர்க்கம் உண்டா x வர்க்கம் x மைனஸ் 1 இந்த வர்க்கம் கீழே உள்ளவற்ற வர்க்கம் கீழே உள்ளவர் தர மேல உள்ளவர் வகையிடு மேல உள்ளவர் வகையிட்டா 3x plus a வகையிட a இது 3x plus a வகையிடா 3 x வகையிடா 1 a வகையிடா 0 மைனஸ் மேல உள்ளவர் வச்சுக்கொண்டு கீழே உள்ளவர் வகையிட்டாடாப்பா அது யூனிஃபார்ம் இல்லாட்டி நீங்க எப்படி செய்யலாம் பிராக்கெட் x வர்க்கத்தை வகையிட்டா 2x ஆப்பா அடுத்தது x வகையிட்டா 1 மைனஸ் 1 சரி எப்படியோ நீங்க வகையிட்ட அப்படிங்க அது எவ்வளவுதான் சுருங்க ஆகும் இது 3x இங்க ஒரு x வர்க்கம் 3x வர்க்கம் இங்க எவ்வளவு 6x வர்க்கம் அப்ப கொஞ்சம் சுருக்கம் ஆகும் அப்ப களி உடம்பு கழிபடும்டாப்பா என்னென்ன வருமாண்டா சய 3x வர்க்கம் சரிதானே இது சய 3x 6x இல்ல அதான பெருசு சய 3x வர்க்கம் சய 2ax வரும் சய 2ax வரும் அடுத்து சக a வருமாமா சக a வருமா கீழே x வர்க்கம் x சய 1 முழுவதும் வர்க்கம் வரும் ஒரு வேலை செய்ய முடியாப்பா இவ்வளவுக்கு வச்சு மைனஸ் அப்போது இருக்குமா மைனஸ் அப்போது எடுத்தா 3x வர்க்கம் சக 2ax மைனஸ் a வருமாமா கீழே x வர்க்கம் x சய 1 முழுவதும் வர்க்கம் சரிதானே இப்ப கொண்டு விளங்கணும் நிலையான புள்ளிகள் என்றாப்பா திரும்ப புள்ளிதான் நிலையான புள்ளி அப்ப நிலையான புள்ளி என்றது f' நோடாக இடம் இல் நிலையான புள்ளி பெறப்படுமா நிலையான புள்ளிகள் பெறப்படும் பெறப்படுமா அப்ப நோடு சாப்பிடுறது இருக்கா நோடு சாப்பிடுறீங்கடா மைனஸ் இருக்கு உனக்கு 3x squared minus 2 sorry plus 2ax minus a over x squared x minus 1 whole squared equal node சரி இது இருக்கு எங்க நிலையான புள்ளியா சொந்தக்கு தானேப்பா x சமன் -1 நிலையான புள்ளியா ரைட் அப்ப நோடு சாப்பிடுறீங்கன்னா இது நோட் பாவம் இருக்கவா x இருக்கிற -1 போடுங்க சாரி 3x squared plus 2ax minus a சமன் நோட் இவரை தான் காட்டியாச்சு
அடுத்த நிலையான புள்ளியில என்ன x சமன் -1 ആണ്. அப்ப x க்கு -1 போடுங்க. 3 into -1 முதலாம் பெருக்கம் plus 2a x பதிலா -1 minus a equal not. இப்ப இங்க சுருக்கி போட்டீங்கன்னா சக 3 சய 2 சய a அப்ப சய 3 சமன் 0. அப்ப 3ஆல வட்டி விட்டீங்கன்னா a சமன் 1 வருமாமா. a சமன் 1 வருமாமா. a சமன் 1 வருமாமா. அது சரியா. அப்ப f dash x நீங்க இருக்க வடிவ அழிக் கொள்ளாமா. f dash x நீங்க இருக்க வடிவ அழிக் கொள்ளாமா. என்ன அழிக் கொள்ளலாம்? என்ன அழிக் கொள்ளலாம் f dash x ஒரு சரிதான். அப்ப f dash x 2 வருமாண்டா. இஞ்சானது வயக்கு வர பிரதிகிறானா பங்கடக்கு. இதுக்கு வந்து பிரதிரோட்டிங்களா இங்க பிரதிரோட்டிங்களா சரியா. -3x squared plus a க்கு பதிலா 1 ആണ്. அப்ப 2x minus 1 கீழே squared into x minus 1 whole squared x minus 1 whole squared சரிதானே. x minus 1 whole squared கொஞ்சம் சுருக்கலாம் நினைக்கிறேன்டா. அப்போ பிராக்கெட் நீக்கி போட்டு காரணிப்படுத்தி விடலாம் நினைக்கிறேன். சரிதானே. அட நீங்க காரணிப்படுத்த என்ன வருமாண்டா 2 வருமாண்டா. மைனஸை வச்சுக்கொண்டு இங்க பார்த்தா 3x minus 1ன்றது ஒரு காரணி. அடுத்தது x plus 1ன்றது இன்னொரு காரணியாம x plus 1ன்றது ஒரு காரணம். இங்க பாருங்க 3x squared சரி 3x சய ஒரே கழிவட்டா 2x வரும். சய ஒன்றால ஒன்றை பறிக்கினா சய ஒன்று வரும். அவ்வளவு சரி. கீழே பார்த்தா x வர்க்கம் x ஒன்று மூணு இருக்கும். ரைட். என்ன செய்யும் இன்னொரு வேலை செய்யலாமடாப்பா. இதுக்கு வச்சு 3 புதர்த்து விட்டீங்கன்னா சய 3 x சய ஒன்றுங்கள் 3 ஏன்னா குறிய 6000க்கு வேற ஒண்ணும் இல்லையா. குறிய 6000 தான் அதுக்கு x வர்க்கம் x சய 1 முழுவதும் வர்க்கம். இது எங்கட f dash x சரியா. இவர் எங்கட f dash x ஆமா. உங்களுக்கு என்ன தெரியுமாடாப்பா திரும்ப புள்ளியில f dash x 0 தானே எழுதும். திரும்ப புள்ளியில் f dash x f dash x சமன் நோட். f dash x நோட சமப்படுத்தினா என்ன வரும் மேலோட போட்டு விடுமா. 3x minus 1 into x plus 1 equal நோட். அப்ப இந்த எக்ஸக்கான 2 விட வருமா 2 விட வரும். என்ன விட வரும் 1ங்க 3 வரும். எங்க நோட சமப்படுத்தினா இவருக்கு பல அது இவருக்கு சமப்படுத்தா எக்ஸுக்கு -1 வருமாமா. எக்ஸுக்கு -1 வருமாமா சரிண்ணா. சரி நீங்கள் என்ன செய்யணும்டா ஆராய்ஞ்சு விட்டீங்கன்னா சரியா. ஏன்னா நோட் 1/3 -1 கிடக்கணும். ரைட். ஆராய்ஞ்சு விட்டீங்கன்னா சரி. இன்னொரு விஷயம் இவர் ஆராய்ச்சில நிலக்கு தானும் கொடுந்தா அதையும் சேர்த்துதான் நீங்கள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தணும் சரிண்ணா. ஆராய்ச்சிக்கு உட்படுத்தணும்னு விளங்கினா சரியா. ஒரு எண்கோட ஓடும் எக்ஸுக்கு வந்த விட இல்லைன்னு சய 1 இது 1/3 இது. அடுத்தது எங்க நிலக்கு கூட நோடுன்றது எங்க இங்க இருக்கும். அடுத்தது 1ன்றது எங்க இருக்கும் இந்தியாவில் இருக்குன்னு வச்சுக்கணும். டேட்டா குறிய அப்புறம் f dash x right f dash x ன குறிய ஆராய்ஞ்சு விட்டீங்கன்னா சரியா. சரிடா. f dash x ன குறிய ஆராய்ஞ்சு விட்டீங்கன்னா சரியா. பார்த்தா -1ஓட சின்ன இலக்கத்தை போட்டு பாத்தீங்கன்னா இது மைனஸ் எடுக்குமாமா. அடுத்தது -1க்கும் 0க்கும் முடியல ஒரு இலக்கத்தை போட்டு பார்த்தா இது பிளஸ் எடுக்குமாமா. சரிடா. இங்க போடுறதான பிளஸ் எடுக்குமாமா. ஏன் பிளஸ் எடுக்குதுங்க இப்போ சயோண்ட போட்டா இது சயோட அப்ப அந்த சயம் பிறகு போட்டா சகவாகும். இதுக்கு இஞ்சால போட்டா சயரண்ட போட்டா சயண்ட போட்டாடாப்பா இது சயம் எடுக்கும். இது சயம் எடுக்கும். இது சயம் எடுக்கும். 3 சயாண்டபடியா
பாரம் சைதான் சரிதானே. அப்படியே இவர் சகாவை எடுக்குமாமா, சகாவை எடுக்குமாம். அடுத்தது ஒன்றுக்கு மூணுக்கு மூணுக்கு முடியல சய சயாங்க, இது சய, இது சயவை எடுக்குமாமா சரிதானே, மறக்கூடாது. அப்ப எங்க திரும்பலா ஒன்னைங்கல்ல, ஒன்றுங்க மூணுங்க சயொண்டு கூட திரும்பலான எங்க ஒன்றுங்க மூணு கிடக்கு இங்க அங்க திரும்ப ரெண்டைகள கூடி குறைவான இது உயர்வு, எங்க சயொண்ட குறைஞ்சு கூட இது இழிவா இருக்கு சரிதானே, இது இழிவா இருக்கு. ஒரு எழுதி போட்டு நீங்க கொடுத்தாலும் பரவாயில்ல சரிதானே, எழுதி போட்டு ஒரு எழுதி கொள்ள ஆள் ஒரு காணதாமல் காணும். எக்ஸ் 1/3 உயர்வு, 1/3 உயர்வு. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு -1 இழிவு எழுதி கொடுக்கணும். அப்போ உயர் புள்ளியில இருந்து காணலாம் நினைக்கிறேன். உயர் புள்ளிஞ்சால என்ன, உயர புள்ளியின் ஆளு கூறியில என்ன, உயர புள்ளியின் ஆளு கூறாப்பா ஒன்றுங்கள் மூன்றுக்கும் சய 11க்கு முடியல வருமாவா சரிதானே, சய 12க்கு முடியல உயர் புள்ளி வருமா. இளைய புள்ளி 2 வருமாண்டா சய ஒன்றுக்கும் சரிதானே, சய ஒன்றுக்கும் சய 3க்கும் முடியல இழிவு இருக்காம சரிதானே, இளைய புள்ளி ஆளு கூறு கண்டாச்சு. இனி நான் விபத்து புள்ளி காரணமான தேவையில்லை, விபத்து புள்ளியை கேட்டவரை இல்லையே, விபத்து புள்ளியின் ஆள் கூற பற்றி என் காய்ச்ச வரும் இல்ல, அல்ல 2ஆம் பாயிட பற்றி என் காய்ச்ச வரும் இல்ல. அப்ப விபத்து புள்ளியை பற்றி நீங்கள் காண வேண்டிய தேவை இல்லையா, காண வேண்டிய தேவை இல்லை. டைம் தான் வேஸ்ட், பிளேண்ட் இல்லாப்ப டைம் தான் வேஸ்ட். ஏன்னா கேட்க இல்லை தானே சரிதானே. முடிவில் யாராச்சும் செஞ்சு விட்டீங்கன்னா சரியா இருக்கா, முடிவில் யாராச்சும் முடிவில் யாராச்சும் செஞ்சு விட்டீங்கன்னா சரி. என்ன செய்யும், உயரடக்க புதர்த்து வட்டி விட்டீங்கன்னா சரியானே, உயரடக்க புதர்த்து வட்டி விட்டீங்கன்னா சரியானே, என்ன உயரடக்க புதர்த்து வட்டி விட்டீங்கன்னா சரியா சரிதானே. அப்ப மேலங்களையும் ஒரு எக்ஸ் வர்க்க தான் இருக்குமோ இருக்கா சரிதானே, மேலங்களையும் ஒரு எக்ஸ் வர்க்கத்தால் இருப்போம், எக்ஸ் ஆல இருக்கணும். என்ன தேவை, 3x எக்ஸ் வர்க்கத்தால் இருக்குன்னு, எக்ஸ் வர்க்கத்தால் இருக்குன்னு பாவம் இருக்கு, எக்ஸ் வர்க்கத்தால் இருக்கணும் மேலங்களை ஏன் எக்ஸ் வர்க்கத்தால் வைக்கணும்னா இங்க இவரால் இவரை பிறகு ஒரு எக்ஸ் வர்க்கம் பண்ணலாம். அப்ப இங்கேயும் வந்து ஒரு எக்ஸ், இங்கேயும் ஒரு எக்ஸ் எடுத்து எக்ஸ் வர்க்கம் பண்ணி வருமா சரியா, நம்ம வரணும் இல்லையா. அப்ப எக்ஸ் வர்க்கத்தால் பிரிச்சா எஃப்எக்ஸ் சமன் அங்க 3 + 1/x அங்க நடக்கும். இங்க பார்த்தா சரியா, இங்க பார்த்தா என்ன நடக்கும், x 1 - 1/x சரியா, இங்க எக்ஸ் தான் நடக்குது. எக்ஸ் வர்க்கத்தால் பிரிச்சா ஒரு எக்ஸ், ஒரு எக்ஸ் புதோடு வைக்கணும், புதோடு எக்ஸ் வர்க்கத்தால் பிரிச்சா இங்க 1/x நடக்கும். ஒரு கேள்வி கொடுங்க, ஒரு கேள்வி கொடுங்க. x tends to +∞ ஆக y எங்க போகுது, +∞ கொண்டே போட்டு பாருங்க. y எங்க போனா நோடுக்கு போதாகுமா, நோடுக்கு தான் போதோ, நோடுக்கு தான் போகுது. ஏனண்டா தாத்திங்கள் 0 முடிவில், தாத்திங்கள் முடிவில் 0 மேல 3 இருந்தானே 5 இருந்தானே அது 0 தான் சரிதானே. அதே மாதிரி எக்ஸுக்கு மைனஸ் முடிவில் போட்டாலும் அதே தான் இருக்குமா, மைனஸ் முடிவில் போட்டாலும் y எங்க இருக்க மாட்டா 0 தான் போகுமா, y 0 தான் போகும். அப்படின்டா நாங்க எழுதுவோமா, அடைய முடிவில் யாராவது ஜெயிக்கல ஒரு முடிவுள்ள பெருமானம் தான் கிடை அணுவோட வரப்படும் எழுதும். y சமன் நோடில் கிடை அணு கூட, கிடை அணுகு கூட
ഇവിടെ ആണ് കോഡ് ഇവിടെയാണ് ഇവിടെ പിടിക്കണ தெரியும் அவங்கள என்ன செய்யணும் முடிவில் யாராச்சும் செய்யணும் அடுத்தது எக்ஸாச்ச வையத்தை விட்டுடம் கண்டுபிடிக்கணும் தெரியும் அப்படித்தானே முடிவில் யாராச்சும் செஞ்சு எக்ஸாச்ச வையத்தை விட்டுடம் கண்டுபிடிச்சீங்கன்னா தெரியா முடிவில் செய்யணும் நம்மளுக்கு முடிவில் செஞ்சு எக்ஸாச்ச வையத்தை இதுதான் முடிவில் யாராச்சும் எக்ஸாச்ச வையத்தோட காரணம்டா எக்ஸுக்கு நோடா போடணும் எக்ஸுக்கு நோடா போட்டா எக்ஸுக்கு நோடா போட்டாடா அப்ப இது நோட் மேல என்ன இலக்கம் வந்தாலும் ஒரு எக்ஸ் போடுறது விட்டணும் எங்க போடும் இங்க போட்டா பாருங்க இதுவும் முடிவு இதுவும் முடிவு கிடைக்காது இந்த முடிவுல செய்யாம இருக்காது சரி பாவமே என்ன வரட்டும் அப்புறம் வெளிக்கொடுங்க நான் ஒரு சொல்றேன் வெளிக்கொடுங்க நான் சொல்றேன் இருக்கா இவ்வளவு மடிக்கொடுங்க அட இதுல வரைவுகிற சொல்லிருந்தேன் அதுக்கு பிறகு வரைவு வைக்கிறேன் ரைட் நான் கேள்வியை பார்க்கல ஸ்பிரியா அதுக்கு பிறகு தான்டா வரைவு கேட்டிருக்கிறேன் முதல் இவ்வளவு மடுதுக்கும் அப்ப முடிவில் யாராச்சும் தேவையில்லை கேட்டா மட்டும் காணாம இருக்கா டைமாவது போறதுக்கு என்ன மாதிரி மெசேஜ் சொல்லுங்க இருக்கா வெளியே போட்டு கிளாஸ் முடிக்க போறீங்களோ என்ன மாதிரி சொன்னாதான் தெரியுமா வரைவு நீங்கள் வீட்டை கருப்பட்ட வாட்ஸ்அப் பண்ணி விட்டாலும் சரியா எழுதி முடிஞ்சா நீங்க லீவ் வாங்க ஏன்டா இனி அங்கே செய்ய நேரம் போடும் இப்பெல்லாம் வேலை செஞ்சது தானே மிச்சம் அங்கால இவர் தானே இனி எப்ப கிளாஸ் எல்லாப்பா இன்றைக்கு சனிக்கிழமை வேண்டா திங்கள் என்ன ஆமா இப்படியே முடிஞ்சு நீங்க லீவ் ஆகலாமா ஓகே வெல்கம் ஓகே